அமரர் ஊர்தி. நள்ளிரவு 2 மணி இருக்குங்க. ஒருத்தர் அவருடைய அமரர் ஊர்தி வாகனத்துல ஒரு பிணத்தை ஏத்திட்டு போயிட்டு இருக்காரு. அவர் மட்டும் தாங்க போயிட்டு இருக்காரு, வேற யாருமே அவர் கூட இல்ல. சோ 2 மணி ஆயிட்ட, எங்கேயாவது ஒரு டீ கடையில டீ குடிப்போம்னு சொல்லிட்டு ஒரு கடையில போய் டீ வாங்கி குடிக்கிறாருங்க. அந்த கடைக்காரர் இவர்கிட்ட கேட்ட கேள்வி இவர் வாழ்க்கையவே தலைகீழ மாத்திட்டு அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். அப்படி என்னடா கேள்வி கேட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தம்பி உன் கூட வந்த பொண்ணு எங்கப்பா அப்படின்னு கேட்டாருங்க. சோ யோசிச்சு பாருங்க, இவர் தனியா தான் அந்த வாகனத்துல வந்திருக்காரு. அவர் கூட இருந்தது ஒரு பொணம் மட்டும்தான். அப்போ அந்த கூட வந்த பொண்ணு யாரு? யாராவது என்ன காப்பாத்துங்க, உனக்கு என்னதான் வேணும்? ஸோ இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் உங்களுடைய குலசாமியோட பேர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன் யார் யாரோட குலசாமி என்னென்ன சாமி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சம்பவத்தை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ராஜா தாங்க நம்ம கிட்ட சொன்னாரு. அவருடைய ஃபேமிலியில ஒருத்தருக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவம் தாங்க இந்த சம்பவம். ஸோ இப்போ இந்த சம்பவம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2020 காலகட்டத்திலங்க. மாரிமுத்து அப்படிங்கிறவருங்க, அவருக்கு வந்து வயது 48. அவருடைய தொழில்னு பாத்தீங்கன்னா அமரர் ஊர்தி வாகனம் ஓட்டுறது தாங்க. நிறைய பேருக்கு இந்த அமரர் ஊர்தி வாகனம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அப்படியே தெரியலனாலும் நான் சொல்றேன், அது என்ன வாகனம் அப்படின்னா, இந்த இறந்து போனவங்களை இறுதி ஊர்வலம் கொண்டு போவாங்க தெரியுமா, அதாவது இந்த பிணங்களை வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து எடுத்துட்டு போறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ற வாகனத்தை தான் அமரர் ஊர்தி வாகனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாரிமுத்துங்கிறவரு சுமார் 10 வருஷமாவே இந்த தொழில் தான் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய வேலையே என்னன்னா, பிணங்களை வண்டியில ஏத்திட்டு ஒரு இடமா கொண்டு போய் கொடுக்கணும், இல்லைன்னா இறுதி ஊர்வலத்துல அந்த பிணங்களை கொண்டு சுடுகாட்டுக்கு கொண்டு போகணும். இதுதாங்க அவருடைய தொழிலா இருக்கு. 10 வருடங்களா பண்றதுனால ஆயிரக்கணக்கான சடலங்களை வந்து இவர் ஏத்திட்டு போயிருக்காராங்க. இவருக்கு சுத்தமா பேய்கள் மேலேயோ எது மேலேயும் நம்பிக்கையே கிடையாதாங்க. ஏன்னா இந்த 10 வருஷத்துல இவருக்கு எந்த வித அந்த அமானுஷ சம்பவம் எதுவுமே நடந்தது கிடையாதாங்க. சோ இவருடைய குடும்பத்துல யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, இவருடைய மனைவி, இவருடைய 2 பசங்க, 2 பேருமே ஓரளவு நார்மலான ஏஜ்ல உள்ள பசங்க தான், அதாவது ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி வயசுல உள்ள பசங்க தாங்க. இவருடைய குடும்ப வருமானமே இந்த வாகனத்தை இவர் ஓட்டுறாரு தெரியுமா, இதுல தாங்க வருதான். இதுலயுமே நிறைய பேர் சொல்லுவாங்களாம், எவ்வளவோ நல்ல பொழப்பு இருக்கு, ஏன்டா இந்த பொழப்பை போய் பார்த்துட்டு இருக்க அப்படிலாம் சொல்லுவாங்களாம். பட் இவர் வந்து இதுவும் ஒரு பொழப்பு தானே, இதுல ஏன் நீங்க வந்து கேவலப்படுற லெவலுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இவர் யோசிப்பாரா. இவர் யார் பேசுறதையும் காது கொடுத்து வாங்க மாட்டாராம். அவருடைய தொழில அவர் கரெக்டா இருப்பாராங்க. சோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இவர் வீட்டுல தூங்கிட்டு இருக்காராங்க. தூங்கிட்டு இருக்கும்போது நடுராத்திரி 12:30 மணிக்கு ஒரு கால் வருது. எங்க இருந்து வருது? அரசு மருத்துவமனையில இருந்து வருது. இவருக்கு வந்து இது ஒன்றும் புதுசு கிடையாது, இவருடைய தொழிலே இப்படிதான். ஏன்னா திடீர்னு ஏதாவது ஒரு பணத்தை எங்கேயாவது கொண்டு போய் கொடுக்கணும்பாங்க, ஏதாவது ஒரு ஊர்ல கொடுக்கணும்பாங்க, ஏதாவது ஃபேமிலிட்ட ஒப்படைக்கணும்பாங்க. அதனால இவருக்கு எந்த டைம்னாலும் அடிக்கடி நைட் டைம் கால் வருங்க. அதே மாதிரி நார்மலா வந்த கால் தாங்க இது, நள்ளிரவு 12:30 மணிக்கு. அந்த கால்ல யாரு பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த அரசு மருத்துவமனையில உள்ள ஒரு செவிலியர் பேசுறாங்க. என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பிணம் வந்து இருக்கு, இதை பிரேத பரிசோதனை எல்லாமே பண்ணியாச்சு, இவங்களுடைய ஃபேமிலி கிட்ட ஒப்படைக்கணும். அது வந்து இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு தெரியுமா, இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து 70 கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க. ஸோ நாளை காலைல ஒப்படைக்கணும், நீங்க இப்பவே உடனே வாங்க, வந்து இந்த பணத்தை வந்து கொண்டுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அந்த செவிலியர் சொல்றாங்க. ஸோ இவரும் அங்க போய் பாக்குறாருங்க. போய் பார்த்தா ஆக்சிடென்ட் கேஸுங்க, ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஸ்பாட்ல இறந்துருக்காங்க. அதை வந்து ஆம்புலன்ஸ்ல கொண்டு வந்து பிரேத பரிசோதனை எல்லாம் பண்ணி அவங்க குடும்பத்துக்குலாம் இன்ஃபார்ம் பண்ணி இந்த பொண்ணுடைய பாடியை வந்து இவருடைய வண்டியில வச்சு கொண்டு போனாங்க. அப்ப இவர் துணைக்கு யாரையும் கூட்டு போலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் எப்பவுமே யாரையுமே எங்கேயுமே துணைக்கு கூட்டு போக மாட்டாருங்க. இந்த கிளீனர்கள் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இவர் பாட்டுக்கு போவாரு, போய் இறக்கி வச்சுட்டு வந்துட்டே இருப்பாருங்க. ஒரு பயங்கரமான வேலையை ரொம்பவுமே அசால்ட்டா பண்ணக்கூடியவர் தாங்க இந்த மாரிமுத்து. ஸோ இதனால என்னாச்சு, அந்த பிணத்தை கொண்டு வந்து ஸ்ட்ரெச்சர்ல வந்து பின்னாடி வச்சுட்டாங்க அவருடைய வாகனத்துல. அதுக்கப்புறம் இவர் போய் சைன் போடணும். என்னன்னா, இந்த பிணத்தை நான் எடுத்துட்டு போறேன் அப்படிங்கிற ஒரு ரெஜிஸ்டர் புக் மாதிரி இருக்கும் அங்கெல்லாம். ஸோ அதுல போய் சைன் போடணும். அதுல போய் பார்க்கும்போது அந்த பெண்ணுடைய பெயர் இருக்கு. அந்த பெண்ணுடைய பெயர் என்னன்னா பிரியா, அதோடைய வயது இருக்கு, அண்ட் ஃபோன் நம்பர் இருக்கு. என்னன்னா, அந்த பொண்ணுடைய ஃபோன் வந்து அந்த இருக்கும் தெரியுமா, அப்ப அவங்க குடும்பத்தினர்லாம் சொல்லும் போது அந்த ஃபோன் நம்பருமே இருக்குங்க. ஸோ இது எல்லாத்தையுமே அவர் ஜஸ்ட் சும்மா பாக்குறாரு, அவ்வளவுதான். ஏதோ பேர் இருக்கு அது இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இவருமே கையெழுத்து போட்டு தன்னுடைய வாகனத்தை வந்து எடுத்துட்டாருங்க. ஸோ இவர் வாகனத்தை எடுத்துட்டு அப்படியே பெய்கிட்டு இருக்காரு அந்த 70 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கிராமத்துக்கிட்ட. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் பெய்கிட்டு இருக்கும் போதே அந்த பின்னாடி இருக்கும் தெரியுமா, அதாவது இவருடைய வாகனத்துக்கு பின்னாடி கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸா இருக்கும், அதுலதான் ஸ்ட்ரெச்சர்ல அந்த பாடியை வச்சிருக்காங்க. அதுல இருந்து இந்த முன் சீட் இருக்கும் தெரியுமா, அதை வந்து யாரோ இப்படி தட்டுற மாதிரி சத்தமானது வந்து இவருக்கு கேட்டிருக்குங்க.
இதில் தான் இந்த சம்பவமே ஆரம்பிச்சிருக்கு. என்னது அமானுஷ்ய சம்பவமே. பட் இவருக்கு தான் அதுக்கு மேலே சுத்தமாக நம்பிக்கை கிடையாதுல்ல. இவருக்கு அந்த சத்தம் கேட்குது, யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. ஆனால் அவர் அதை பெருசாகவே எடுத்துக்காம ஜஸ்ட் இது ஒரு ரோடு வைப்ரேஷன் அப்படின்னு நினச்சிருக்காருங்க. இந்த ரோட்டில் போகிற ஏதோ ஒரு வைப்ரேஷனில் சவுண்டு கேட்குது அப்படின்னு நினச்சிருக்காரு தவிர இந்த தட்டுற சவுண்டு இவருக்கு தெரிஞ்சும் இல்லை இது ரோடு வைப்ரேஷன் தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்காருங்க. ஸோ இப்போ இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணுங்க. என்னன்னா அது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வண்டி தானே, அதனால அதில் வந்து சிசிடிவி கேமரா இருக்குங்க. இப்போல்லாம் நிறைய வண்டிகள் எல்லாத்துக்குமே ஆம்புலன்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே சிசிடிவி கேமரா மாதிரி அந்த இடத்துல வச்சுட்டாங்க. அதை வந்து யாருனாலும் மானிட்டர் பண்ணலாம், டிரைவரும் மானிட்டர் பண்ணலாம், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டுமே மானிட்டர் பண்ணலாங்க. ஸோ இப்போ என்னாச்சுன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன கேமரா இருக்குது. இவர் வந்து அதை மானிட்டர் பண்ணலாம். பட் மேக்ஸிமம் இவர் மானிட்டர் பண்ண மாட்டார். ஆனால் அந்த சத்தம் நான் சொன்னேன் தெரியுமா, அந்த டிக் டிக் டிக்னு யாரோ தட்டுற மாதிரி சத்தம், அந்த சத்தம் இவர் கேட்டுமே அதை வைப்ரேஷன் நினச்சிருக்காரு. ஆனாலும் எதுக்கும் ஒரு எட்டு நம்ம மானிட்டர் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போதே தன்னுடைய ஃபோன் எடுக்காரு. அப்படியே அந்த இடத்துல சிசிடிவி இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணி மானிட்டர் பண்ணுறாருங்க. பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய பிணமானது அந்த இடத்துல இருக்கு. அதுக்கு பக்கத்தில் ஒரு வெள்ளை கலரில் ஒரு உருவம் தெரிஞ்சால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு உருவமானது உட்கார்ந்துருக்க மாதிரி அவருக்கு தெரிஞ்சிருக்குங்க. அவர் ஃபோனில் பார்க்கும்போது அவர் டக்குன்னு என்னடா இதுன்னு அந்த ரியலைஸ் பண்ணி, இப்போ நம்ம ஜஸ்ட்டு சும்மா நார்மலாக பார்ப்போம், பார்த்துட்டு பெருசாக இது பண்ணிக்க மாட்டோம் தெரியுமா, அந்த மாதிரி தான் இவர் அப்படி பார்க்காரு. ஒன்றும் இல்லை, டக்குன்னு ரியலைஸ் பண்ணுறாரு அது என்னடா உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ரியலைஸ் பண்ணும்போது அந்த இடத்துல யாருமே இல்லை. ஸோ இப்போ நம்மளுக்கே தெரியுது இந்த இடத்துல நிறைய வினோதமான வித்தியாசமான நிறைய அமானுஷ்ய விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மாரிமுத்துக்கு தான் அது மேலே சுத்தமாக நம்பிக்கை கிடையாதுல்ல, அவர் இது எதுவுமே பெருசாகவே எடுத்துக்கலாங்க. இப்போதான் இந்த வீடியோவில் நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த சம்பவமானது நடக்குதுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நள்ளிரவு 2 மணி போல் ஆயிட்டுங்க. இப்போ என்ன ஆகிட்டு ரொம்ப நேரம் வண்டி ஓட்டிட்டு போனதுனால இவருக்கு அப்படியே அந்த தூக்க கலக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு. சரி ஒரு கடையில் நிப்பாட்டி ஒரு டீயோ காஃபியோ போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த வண்டியை வந்து ஹைவேல ஒரு ஓரமாக ஒரு கடையில் டீ கடையில் வந்து விடுறாரு. இறங்குறாரு, போய் டீயை குடிக்கிறாருங்க. டீயை குடிச்சிக்கிட்டே அப்படியே அந்த கடையில் டிவி ஓடிட்டு இருக்கு. அதை உட்காந்து அப்படி பார்த்துட்டு டீயை குடிச்சிட்டு எவ்வளோனேன்னு சொல்லி காசை கொடுத்துட்டு கிளம்பும்போது, தம்பி என்னப்பா உன் கூட ஒரு பொண்ணு வந்துச்சு, அந்த பொண்ணு எங்க? இதை கேட்ட மாரிமுத்துக்கு ஒரு நிமிஷம் ஈரக்குலையே நடுங்கிட்டுங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்க, நம்ம ஆரம்பத்துல இருந்து எப்படி பார்த்துட்டு இருக்கோம், மாரிமுத்துங்கிற ஒரே ஒரு கேரக்டர் மட்டும்தான் அந்த பிணத்தை ஏற்றிட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ திடீர்னு உன் கூட வந்த பொண்ணு எங்கன்னு அவர் டீ கடைக்காரர் கேட்கும்போது மாரிமுத்துக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. என்னே யாருனே பொண்ணு, நான் மட்டும்தான் தனியாக வந்தேன், இங்கே யாரையுமே நான் கூட்டே வரல அப்படின்னதுக்கு, தம்பி உன் வண்டி பின்னாடி இருந்து தானப்போ ஒரு பொண்ணு இறங்குச்சு, நீ வண்டியை விட்டியா, வண்டியை விட்டு நீ இறங்குனியா, நீ இறங்கி கடைக்கு நேரம் வந்துட்டு இருக்கு, அந்த பொண்ணு இறங்கி வந்துட்டு இருந்துச்சு. சரி நான் அதுக்கப்புறம் நான் அதை கவனிக்கல, அந்த பொண்ணு ரெஸ்ட் ரூம் ஏதாவது போயிட்டு டீ சாப்பிட வரும்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருக்கேன், நீ என்னப்பா யாருமே கூட வரல அப்படின்னு சொல்கிற அப்படின்னு மாரிமுத்துக்கு அந்த இடத்துல என்ன சொல்றதுனே தெரில. ஏன்னா அந்த டீ கடையில் இருந்தது யார் தெரியுமா, அந்த டீ கடையோட முதலாளி. அவர் நல்ல வெள்ளை சட்டையை குங்குமம்லாம் போட்டு ஆள் நல்லா பக்தி பலமாக இருக்காரு. பார்த்தா குடிகார பையன்லாம் சொல்ல முடியாது, ஏதோ குடிகார பையன் சொன்னால் கூட பரவாயில்ல, என்னமோ குடிச்சிட்டு உளம்புறாங்களாம். இவர் ஆள் டிப்டாப்பாக செமையாக இருக்காரு. ஆனால் இவர் இப்படி சொல்கிறாருன்னு அந்த இடத்துல மாரிமுத்துக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. பட் அவருக்கு வந்து பெரிதளவு எதுக்கு மேலேயும் பயம் இல்லாத காரணத்தினால இது அவர் பெருசாக எடுத்துக்கலைங்க. அவர்கிட்ட எதுவுமே பதில் சொல்லலை. ஒத்த டீக்கு காசை கொடுத்துட்டு நேராக வண்டியில் வந்து ஏறிட்டாருங்க. ஸோ இவ்வளோ வருட காலங்களாகவே எந்த ஒரு அமானுஷ்ய விஷயங்களோ எதுவுமே நடக்காத மாரிமுத்துக்கு முதல் தடவை இந்த மாதிரி வித்தியாசமான விஷயங்கள் எல்லாமே நடக்க தொடங்குது. இதனால மாரிமுத்தோட மைண்டு வந்து வண்டி ஓட்டுறதுலே இல்லை. அவர் மைண்டு என்னெல்லாமோ யோசிக்குது. என்னடா இது, நம்மளும் சிசிடிவியில் பார்த்தோம் யாரோ உட்கார்ந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ இந்த டீ கடைக்காரர் இப்படி சொல்கிறாரு, யாரும் தெரியாமல் நம்ம வண்டியில் ஏறிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாருங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம், யாராவது வந்து ஏறி இருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஓரங்கட்டுறாரு. ஓரங்கட்டி நேராக பின்னாடி வர்றாரு. பின்னாடி வந்து திறந்து பார்க்குறாரு. ஸ்ட்ரெச்சரில் அந்த பெண்ணுடைய பிணம் மட்டும்தான் இருக்குது, சுற்றி யாருமே இல்லைங்க. இப்போ என்ன ஆகுது தெரியுமா, முன்னாடி இவருடைய ஃபோனை வந்து டேஷ்போர்டில் போட்டு வச்சிருக்காரு. அதில் வந்து ஃபோன் வருது. இவர் உடனே பூட்டுறாரு, லாக்கை போடுறாரு, நேராக முன்னாடி போயிட்டாருங்க. முன்னாடி போய் அந்த ஃபோன் யாரா பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதில் வந்து ட்ரூ காலரில் பேர் வருது. என்ன தெரியுமா பேர் வருது, பிரியா அப்படின்னு சொல்லி பேர் வருது. நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த பிரியாங்கிற பேரை நம்ம எங்கே பார்த்தோம், அந்த ரெஜிஸ்டரில் சைன் போடும்போது அந்த இறந்து போன பெண்ணுடைய பேர் என்ன தெரியுமா, பிரியா. அதே பேரில் வருது. நம்பர் என்ன நம்பர் தெரியுமா,
அந்த பொண்ணோட அதே நம்பர்ல இருந்து வருதுங்க. இப்போ நம்ம யோசிக்கலாம், இந்த பொண்ணோட பாடி எங்க வருது அப்படிங்கிறதுக்காக சொந்தக்காரங்க யாராவது போன் அடிப்பாங்களா இருக்கும், இல்ல அவங்க ஊர்ல உள்ளவங்க போன் அடிப்பாங்களா இருக்கும் இப்படின்னு யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கலாங்க. ஆனா போன் அடிச்சது எந்த நம்பர்ல இருந்து? அந்த பொண்ணுடைய நம்பர்ல இருந்து. அந்த பொண்ணுடைய போன் எங்க இருக்கு? அது மாரிமுத்து கிட்ட தான் இருக்கு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல எவனுமே நம்பவே மாட்டேன் நான் பேய அப்படின்னு நினைச்சிறவன் கூட நம்பிதான் ஆகணும், வேற வழி கிடையாது. அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா இதுக்கு என்ன சொல்யூஷன் நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா எல்லா பொருட்களையும் மாரிமுத்துட்ட கொடுக்குறாங்க. இதெல்லாம் அந்த பொண்ணுடைய பொருட்கள்ப்பா, சேஃப்டியா வீட்டுல கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி மாரிமுத்து கிட்ட தான் கொடுப்பாங்க. மாரிமுத்து அந்த பொருட்கள்லாம் வாங்கி உள்ள வச்சுட்டாரு. அதுல இருந்ததுதான் அந்த இறந்து போன பிரியாவுடைய செல்போனு. அந்த செல்போன்ல இருக்கிற சிம்ல இருந்து எப்படி மாரிமுத்துக்கு போன் வரும்? அதுவும் மாரிமுத்து பின்னாடி அந்த பொண்ணு இருக்கா ஸ்ட்ரக்சர்ல அப்படின்னு பாக்குற நேரத்துல யாராவது வந்து எடுத்து போன் அடிப்பாங்களா? அதுவும் மாரிமுத்து நம்பரை தேடி கண்டுபிடிச்சி எப்படி இருக்கும் கேளுங்க. நடுங்கி போறாரு மாரிமுத்து. உடனே அந்த இடத்துல இருந்து கிளம்பணும்னு சொல்லி வண்டி எடுத்துட்டு வேகமா ஓட்டுறாருங்க. அந்த காலை அவர் அட்டன் பண்ணவே இல்லை. போனை அப்படியே கட் பண்ணி விடுதாரு. காலை டக்குன்னு போனை தூக்கி ஒரு சைட்ல தூக்கி போட்டாருங்க. போட்டுட்டு வண்டி எடுத்துட்டு வேகமா போறாரு. 2 பக்கம் ஜன்னல் திறந்து கிடக்கு, காத்து பயங்கரமா அடிக்குது. ஆனாலும் மாரிமுத்தோடைய மூஞ்சி வேர்த்து விறுவிறுத்து இருக்குங்க. அந்த லெவலுக்கு அவருடைய பதட்டமானது இருக்கு. அவருடைய இதய துடிப்பே வெளியே கேட்டுச்சாங்க. அந்த லெவலுக்கு அவர் பயந்தாராம். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிராமத்தை நெருங்கிட்டே வாராருங்க. இவருக்கு ஆனாலும் பயமானது கொஞ்சம் கூட போகல. இப்போதான் இவர் பயத்தோட உச்சக்கட்டத்துல போற ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, பின்னாடி இருந்து ஒரு சத்தம் வருது. என்ன தெரியுமா சத்தம் வருது? என்னை யாராவது காப்பாத்துங்க ப்ளீஸ், என்னை யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி பின்னாடி இருந்து சத்தம் வருதுங்க. பின்னாடி யார் இருக்கா? வெறும் பொணம் தான் இருக்கு. அப்ப அந்த பொணம் சத்தம் போடுதா? யோசிச்சு பாருங்க. என்னை யாராவது காப்பாத்துங்க, என்னை யாராவது காப்பாத்துங்கன்னு பின்னாடி இருந்து அந்த லெவலுக்கு சத்தமானது வருதான். ஸோ இதை கேட்டுட்டு அவருக்கு பயம் நடுங்கி போயிட்டாருங்க. ஆல்ரெடி இவர் ரொம்ப பயத்துல இருக்காரு. யாரு? மாரிமுத்து. இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா அவர் எந்த லெவலுக்கு பயந்துருப்பார் யோசிச்சு பாருங்க. ஸோ இதுக்கப்புறம் அவருக்கு என்னடா இது, கண்டிப்பா இது ஏதோ ஒரு அமானுஷம் தான் அப்படின்னு சொல்லி பேய் மேல முழுசாவே அவருக்கு நம்பிக்கை வருது. இப்போ அவர் யோசிக்கிறதுலாம் ஒண்ணுதான், ஒன்று நம்ம பயப்படக்கூடாது, எதுனாலும் துணிஞ்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு இறங்குறாருங்க. வண்டியை விட்டு வண்டியை ஓரம் கட்டிட்டாரு. வண்டியை ஓரம் கட்டிட்டு டக்குன்னு என்ன தெரியுமா பண்ணுறாரு? அந்த டோரை திறக்கிறாரு. டோரை திறந்து ஸ்ட்ரெச்சர் கிட்ட பார்க்குறாரு. அந்த பொணம் அப்படியே தான் இருக்குது. டக்குன்னு இவர் அந்த இடத்துல குனிஞ்சு நிமிந்து எல்லா பக்கமும் பார்க்குறாருங்க. பார்த்தா எந்த ஒரு ஆள் இருக்கிற மாதிரியே எதுவுமே இல்லை. அப்படி குனிஞ்சு அந்த ஸ்ட்ரெச்சர் கீழே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பிணத்துடைய கை, அந்த பிணம் வந்து இப்படி படுத்து கிடக்கலாங்க. அந்த பிணத்துடைய கை அப்படி லைட்டா நவுண்டு வந்தா எப்படி இருக்கும், அப்படி நவுண்டு வந்து இவருடைய தலையில அந்த கை வந்து அப்படி இருக்கிறாரு. கீழே இருக்கும்போது இவருடைய தலையில அந்த கை வந்து இருக்குதாங்க. டக்குன்னு இவர் இப்படி குனிஞ்சு இருக்காரு. மண்டையில ஒரு கை பார்த்தா அந்த பிணத்துடைய கை வந்து இங்க மண்டையில இருக்கு. இதை பார்த்துட்டு அவர் டக்குன்னு அப்படி அந்த கையை தட்டி விட்டுட்டு அப்படியே அந்த வண்டியில இருந்து பின்னாடி மாக்க சரிவும் தெரியுமா, அப்படியே சரிஞ்சு அந்த இடத்துல கீழே விழுந்து அந்த சம்பவ இடத்துலயே மயக்கம் போட்டு விழுந்துட்டாருங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, சுமார் ஒரு 15 to 20 நிமிஷம் இருக்குங்க. அவ்வளவு நேரம் அதே இடத்துல மயங்கி தான் கிடக்குறாரு. அதுக்கப்புறம் எந்திக்கிறாருங்க. எந்திரிச்சு பார்த்தா அந்த பின்னந்தலை இந்த இடம் ஃபுல்லாவே மண். அப்படி மண்ணுல தான் இவர் கீழே விழுந்து கிடக்காரு. எந்திரிச்சு இப்படி தட்டி விடுதாரு. எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு இவர் எப்படியா தப்பிச்சோம் பொழைச்சோன்னு இந்த பாடியை கொண்டு போய் கிராமத்துல விட்டுட்டா போதும்பா நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாருங்க. நேரம் என்ன தெரியுமா பண்றாரு? நேரம் அந்த பாடி கிட்ட போறாரு. பார்த்தா அந்த பாடியோட கை கீழே தொங்கிட்டு கிடக்குங்க. அப்போ இவர் என்ன யோசிக்கிறாருன்னா, சரி நம்ம கீழே குனிஞ்சு பார்க்கும்போது அந்த ஸ்ட்ரெச்சர் லைட்டா ஆடி கை கீழே வந்திருக்கும் போல, நம்ம அதை கண்டுதான் பயந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை தூக்கி பொறுமையா மேல வைக்கிறாரு. மேல வச்சு லாக்கும் பண்றாருங்க. லாக்கும் பண்ணிட்டு டைரக்டா உள்ள போறாரு. கிராமத்துக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. ரொம்பவுமே பயங்கரமான வேகத்துல வண்டியை ஓட்டிட்டு இருக்கிறாரு. இப்போ திரும்ப அந்த பின்னாடி இருந்து தட்டுற சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குங்க. இவர் வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் வண்டியை நிறுத்தவே மாட்டேன்னு சொல்லி இவர் பயங்கர வேகத்துல போயிட்டு இருக்காருங்க. கொஞ்சம் கொஞ்சமா சத்தம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. டம்முன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. இதை கண்டு அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வேகமா வண்டி ஓட்டுறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த கிராமத்து கிட்ட போற வழியில ஒரு போலீஸ் செக் போஸ்ட் இருந்திருக்குங்க. அந்த இடத்துல இவர் வண்டி வேகமா வர்றதை பார்த்த காவல்துறையினர்
போலீஸார் வந்து வண்டியை நிப்பாட்டுறாங்க. உடனே இவர் என்ன பண்றாரு, டக்குன்னு வண்டியை விட்டு இறங்குறாரு, போய் அவங்க கிட்ட நிக்கிறாரு, காவல்துறை கிட்ட. அப்போ நீ என்ன இவ்வளவு வேகமா ஓட்டிட்டு இருக்க வண்டியை, அவ்வளவு சீக்கிரம் உனக்கு என்ன வேலை, எங்க போற நீ அப்படின்னு கேட்டோட்டி இவர் அப்படியே விறுவிறுத்து பதட்டத்திலே இருக்காரு. ஏண்டா குடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி ஊதி பாக்குறாங்க. இவர் குடிக்கல. ஏன்னா இவருக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கம் எதுவுமே கிடையாது, சிகரெட் எதுவுமே பண்ண மாட்டாரு. ஸோ அப்போ நீ குடிச்சிருக்கியான்னு கேட்கும்போது இவர் ஊதி காட்டுறாரு, குடிக்கல. ஆனா இவர் இருந்துகிட்டு ஏன்டா இவ்வளவு பதட்டமா இருக்கு, என்னடா ஆச்சு உனக்கு, எவனையும் ரோட்ல ஏத்திக்கிட்டி போட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்காங்க. இல்ல சார், ஒன்றும் இல்லை சார், நான் இந்த மாதிரி அரசு மருத்துவமனையிலலாம் அமரர் ஊர்தியா ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த விவரத்தை ஃபுல்லத்தையும் சொல்றாரு. சரி இப்போ எங்க போறேன்னு, இந்த மாதிரி கிராமத்துக்கு தான் போறேன், ஒரு பிணம் வந்து இருக்கு அப்படின்னதுக்கு, சார் பணத்தை ஏற்றிட்டு போகிறான், அந்த பயத்தில் தான் வேகமாக ஓட்டுதான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இது பண்ணுறாருங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு இவர் வண்டி ஏற்றி விடுறாங்க. வண்டி ஏற்றிட்டு இவர் வந்து அப்படி போயிட்டுருக்காருங்க. போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இவருடைய ஃபோனுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதுங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் என்னன்னு பார்க்கும்போது அந்த மானிட்டர் பண்ணக்கூடிய ஆப் வந்து அந்த இடத்துல அப்படி அந்த ஆப் காட்டும் தெரியுமா. அதை பார்த்த உடனே ஆமாம் இதில் ஆப்பில் போய் பார்த்துருவோம், நம்ம ஒரு தடவை மானிட்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மானிட்டர் பண்ணுறாரு. உள்ள அந்த ஸ்ட்ரெச்சர் எம்டி ஸ்ட்ரெச்சரா இருக்கு. அதாவது அந்த பணத்தை காணும். இப்பதான் மாரிமுத்துக்கு கொலை நடுங்கி போகுதுங்க. ஏன்னா இவ்வளவு நேரம் என்னெல்லாமோ சவுண்ட் வந்துச்சு, எவ்வளவு அமானுஷ விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஆனா இப்போ அந்த பிணத்தையே காணும். இவரால் என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க. ஐயோ போச்சு, ஏன்டா இப்படி இந்த கடவுள் நம்மளை சோதிக்கிறாரு, என் வாழ்க்கையே முடிஞ்சது, இப்போ நான் பணத்தை காணும். இப்போ அந்த வீட்டுக்காரங்கள்ட்ட போய் என்னன்னு சொல்ல முடியும், இந்த மாதிரி அமானுஷ விஷயங்கள் நடந்துச்சு, திடீர்னு பணத்தை காணும்னு சொன்னா எவன் நம்புவான் யோசிச்சு பாருங்க. வண்டியை விட்டு இறங்குறாரு, இறங்கி ஸ்ட்ரெச்சரையும் திறந்து பார்க்குறாருங்க. அந்த பின்னாடி திறந்து பார்த்தா அங்கேயுமே பிணம் இல்லை. இவர் டக்குன்னு முன் சீட்டுக்கு போறாரு. முன் சீட்டுக்கு போயிட்டு அந்த கையெல்லாம் தடவி ஃபோன் எடுத்து பார்த்துட்டு திரும்ப அந்த மானிட்டரில் போயிட்டு ஏதாவது சும்மா பேக்வேர்டு தள்ளி பார்ப்போம், தள்ளி பார்த்தா ஏதாவது தெரியும், அந்த செக் போஸ்ட் கிட்ட ஏதாவது நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பேக்வேர்டு தள்ளி பார்க்கலாம்னு சொல்லி மானிட்டருக்குள்ள போறாரு. அந்த மானிட்டர் பண்ற ஆப்புக்குள்ள போனோட்டியே லைவ் கேமரா தான் காட்டும். அதாவது என்னன்னா லைவா என்ன நடக்குதோ அதை காட்டும், நம்ம வேணா பின்னாடி போய் பார்த்துக்கலாம். லைவ்ல பார்த்தா அந்த பணம் இருக்கு. கேட்கிற நம்மளுக்கே படபடப்பா இருக்குங்க. ஒரு மாரிமுத்தோட நிலைமை யோசிச்சு பாருங்க. சீரியஸா சொல்றேன், இது வந்து யோசிக்கும் போதே எனக்கு அவ்வளவு படபடப்பா இருக்கு. ஏண்டா இந்த லெவலுக்காடா கொடூரமான சம்பவங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ எனக்குமே அந்த லெவலுக்கு படபடப்பா இருக்கு. உங்களுக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கரெக்டா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாரிமுத்து வந்து பின்னாடி போய் பாக்குறாரு. பின்னாடி போய் பார்த்தா பணம் இருக்கு. ஏண்டா என்னடா இதுன்னு அவனுக்கு அப்படியே தலையெல்லாம் பிச்சுக்கலாம் போல வருதுங்க. ஒரு கட்டத்துல அப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிரும் தெரியுமா. அந்த மாதிரி போய் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்த அந்த வண்டியோட முன்னாடி இருக்கும் தெரியுமா, அதுல போய் முட்டிக்கிட்டே இருக்காருங்க தலைய. இனிமே என்னானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எப்படியாவது போயிருவோம் கிராமத்துக்குன்னு சொல்லி வண்டி எடுக்கிறாருங்க. வண்டி எடுத்துட்டு ஒரு பக்கம் மானிட்டர் இருக்கும் தெரியுமா, அந்த பின்னாடி என்னென்ன நடக்குதுன்னு தெரியறதுக்கு, என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு மானிட்டர் ஒரு சைடு வச்சுட்டு வண்டி எடுத்துட்டு சும்மா அழுத்தி போறாருங்க. போறாரு கிராமத்துக்கிட்டே போயிட்டாரு. சரி மானிட்டரை பார்ப்போம்னு சொல்லி வண்டி ஓட்டிட்டு லைட்டா மானிட்டரை பார்த்துருக்காரு. அந்த ஸ்ட்ரெச்சர் இருக்கு. அந்த ஸ்ட்ரெச்சர் பக்கத்துல இப்போ நிறைய பேர்லாம் உட்காரதுக்கான இடங்கள் இருக்கும் தெரியுமா. அந்த இடத்துல ஒரு பொண்ணு, எப்படி நல்ல வெள்ளை உருவத்துல அந்த பொண்ணு, யாரு அந்த ஆக்சிடென்ட் ஆன அதே பொண்ணு பக்கத்துல உட்கார்ந்து அந்த பணத்தை பார்த்துட்டு இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த பொண்ணு ஆக்சிடென்ட் ஆன அந்த பிரியா அந்த பிணத்துக்கு பக்கத்துலயே, அந்த பொண்ணுடைய பிணத்துக்கு பக்கத்திலேயே ஆவியா உட்கார்ந்துருக்காங்க. இதை மானிட்டர்ல அப்படியே பாக்குறாரு. யாரு பாக்குறாரு, நம்ம மாரிமுத்து. இதை பார்த்து அவருக்கு வண்டியை மட்டும் எக்காரணத்தை கொண்டு நிப்பாட்டக்கூடாதுன்னு மட்டும்தாங்க அவர் மைண்ட்ல இருந்துச்சு. ஆனாலும் இந்த மாதிரி சம்பவம் பாக்குறாரு, எதுவுமே கண்டுக்கல. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கிராமம், எனக்கு தெரிஞ்சு மிஞ்சி போனா ஒரு 12 கிலோமீட்டர் கிட்ட தாங்க இருக்குமா. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், எப்படியாவது போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டியை ஓட்டிட்டு போய்கிட்டே இருக்காருங்க. அங்க பார்த்தா அந்த உருவம் அப்படியே அந்த பிணத்தை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இவருடைய ஒத்த கண்ணு அந்த போனையும் பார்க்குது, ரோட்டையும் பார்க்குது. என்ன ஆனாலும் அந்த ஆத்மா அதே இடத்துல அப்படிதாங்க உட்கார்ந்துருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா, அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது கேமரா கிட்ட, அதாவது அந்த கேமரா இருக்கும் தெரியுமா, அந்த கேமராவை நேருக்கு நேர் அந்த ஆத்மா வந்து பார்த்துக்கிட்டு இருக்குங்க. இதை பார்த்துட்டு இவருக்கு வந்து அப்படியே அந்த கை கால்லாம் நடுங்குது. ஸ்டீரிங்கை பிடிச்சிருக்காரு, கை கால் நடுங்குது, அவருடைய இதய துடிப்பு அவருக்கே கேட்குது, மூஞ்சி எல்லாம் விறுவிறுத்து வருது. ஒரு கட்டத்துல ஆட்டோமேட்டிக்கா, யாரு 48 வயதுங்க இவருக்கு, ஒரு மதிக்கத்தக்க ஒரு ஆண்மகன் இவருக்கு கை கால் நடுங்குது, இதய துடிப்பு கேட்குது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு கட்டத்துல ஆட்டோமேட்டிக்கா கண்ணுல இருந்து கண்ணீர் ஊத்துதுங்க. கண் ஆட்டோமேட்டிக்கா சிகப்பாகுது, கண்ணீர் ஊத்துது. இவருக்கு என்ன பண்ணன்னு தெரியல. இவருக்கு மைண்டு ஃபுல்லா எப்படியாவது அந்த கிராமத்துக்கு போயிடணும். என்னன்னா மைண்ட் அவர் கண்ட்ரோல்லே இல்லை. அந்த லெவலுக்கு ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவராருங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஆனாலும் இவர் எப்படியாவது போகணும்னு சொல்லிட்டு அந்த போனை ஒரு பக்கம் பார்க்குறாரு, இது பார்க்குறாரு.
போனை பார்த்தா அந்த ஆத்மா இவர் மூஞ்ச அப்படியே அடிச்சு பார்க்கும் தெரியுமா, அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்குங்க. இவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு கட்டத்துல அப்படியே கிட்ட போறாரு. அந்த ஆத்மா வந்து அந்த மானிட்டர்ல தெரியல. இவர் என்ன ஆயிட்டு கரெக்டா கிராமத்துக்குள்ளேயும் வந்துட்டாரு. இப்ப என்ன ஆகுது தெரியுமா, இவர் கிராமத்துக்குள்ள வந்தோட்டி இவருக்கு வந்து ஒரு பெருமூச்சு வருதுங்க. இப்போ பல பிரச்சனையில இருந்து ஒரு கட்டத்துல நம்ம ரிலீஃப் ஆனோட்டி ஒரு பெருமூச்சு விடுவோம் தெரியுமா, அந்த மாதிரி பெருமூச்சு விடுறாருங்க. அந்த குடும்பத்தினர் வாராங்க, இவளுடைய டெட் பாடியை இறக்குறாங்க, கொண்டுட்டு போறாங்க. அப்போ இந்த பொண்ணுடைய பாட்டி இருக்காங்க தெரியுமா, இந்த பெண்ணுடைய பாட்டி வந்து இதே இடத்துல அந்த அமரர் ஊர்தியை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்த மாரிமுத்துக்கு என்னடா எல்லாருமே வந்து பிணத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க, இந்த பாட்டி மட்டும் எதுக்கு அமரர் ஊர்தி நம்ம வண்டியவே இப்படி பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மாரிமுத்து யோசிக்கிறாரு. அந்த பாட்டி கிட்ட போய் ஏன் பாட்டி இங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பாட்டி சொல்றாங்க, உள்ள வெறும் பணம் தானே போகுது, உயிர் உள்ளதானே இருக்கு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட உடனே இந்த மாரிமுத்துக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த பாட்டி கண்ணுக்கும் ஏதோ ஒன்று தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பாட்டி கிட்ட, பாட்டி என்னை தயவு செஞ்சு காப்பாத்துங்கன்னு சொல்லி இவர் கதறி கதறி ஆள ஆரம்பிச்சிட்டாருங்க. ஒரு 48 வயது ஆண்மகன் அழுது உருண்டோட்டி அந்த பாட்டி என்னாச்சுன்னு கேட்கும்போது ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும் சொல்றாருங்க. என்னன்னா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பும் போது அந்த டொக்குன்னு கேட்ட சவுண்டுல இருந்து, டீக்கடைக்காரர் சொன்னதுல இருந்து, அதுக்கப்புறம் அந்த உருவம் தெரிஞ்சு பாருங்க, அதுக்கப்புறம் அந்த பிணம் காணாம போனது, இவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்தது அப்படின்னு அவ்வளவு சம்பவத்தையுமே வெளாவரியா அந்த பாட்டி கிட்ட வந்து சொல்றாங்க. இதை கேட்ட அந்த பாட்டியுமே இவருடைய ஆத்மா எதுக்கோ துடிக்குது, அதனாலதான் இப்படி இருக்கு, அப்போ நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த பாட்டி ஒன்னே ஒன்று சொல்றாங்க. என்னுடைய பேத்தி சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் அடிச்சா, அப்போ என்ன சொன்னான்னா, நான் எந்த தப்புமே பண்ணல, தயவு செஞ்சு என்னை நம்புங்க, நான் எந்த தப்புமே பண்ணல, தயவு செஞ்சு என்னை நம்புங்க அப்படின்னு மட்டும்தான் அந்த பேத்தி வந்து இந்த பாட்டி கிட்ட சொன்னாதான். இந்த பாட்டி உன்னை நான் நம்புறேம்மா, நீ வீட்டுக்கு வாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வீட்டுக்கு வரும்போது தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு இறந்துச்சான் ஆக்சிடென்ட்ல. அப்போ இந்த இசக்கிமுத்து என்ன சொல்றாருன்னா, ஐயோ ஏதோ ஒரு கவலையில இருந்திருக்காங்க, அந்த டைம்ல ஆக்சிடென்ட் ஆயிட்டு போல, அதனால தான் அவங்க ஆத்மா இப்படி பண்ணுது போல அப்படின்னு இருக்காங்க. இந்த பாட்டியும் இருந்துகிட்டு ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்க வீட்டாட்கள் எல்லாருமே கதறி கதறி அழுறாங்க, என் பொண்ணு இப்படி அல்பாயுஸ்ல போயிட்டாலும் சொல்லி அந்த லெவலுக்கு எல்லாரும் கதறி அழுதுட்டு இருக்காங்க. இவர் அந்தால சரி அந்த இடத்துல இருந்து நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றவர் என்ன தெரியுமா பண்றாரு, டைரக்டா வண்டியில அப்படியே கிளம்பிட்டு இருக்கும்போது பயங்கரமா இவருக்கு தூக்கம் வருது. ஏன்னா நைட்டு ஃபுல்லா தூங்கல, அது போக நிறைய அமானுஷ சம்பவங்கள்லாம் வேற நடந்திருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு. இவர் தூங்கவே இல்லையா, வண்டியை விட்டு இறங்குறாருங்க. வண்டியை விட்டு இறங்கிட்டு ஒரு மரத்தடி இருக்கு, அந்த மரத்தடி கிட்ட போய் தூங்கலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் ஃபர்ஸ்ட் சிறுநீர் கழிச்சிட்டு வந்து அந்த மரத்தடி கிட்ட வந்து படுக்கிறாருங்க. அப்படியே அவர் தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ போட்டு அணத்துற மாதிரி இருக்குங்க. அதாவது இவர் படுத்திருக்கும் போது நம்மளுக்கு அந்த ஃபீல் உங்களுக்குலாம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு கூட அந்த ஃபீல் வந்திருக்குங்க. எப்படின்னா, நம்ம தூங்கிட்டு இருப்போம், நம்மளை யாரோ அணத்துற மாதிரி இருக்கும், கை கால்லாம் அசைக்கணும்னு நம்மளுக்கு தோணும், ஆனா நம்மளால கை கால் எதுவுமே அசைக்க முடியாது. யாரும் நம்ம மேல உட்காந்து நம்மளை பிடிச்சிருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அந்த ஃபீல் உங்களுக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி அவருக்கு இருந்திருக்குங்க. கையை காலை அசைக்க நினைக்கிறாரு, கண்ணை கூட அவரால் திறக்க முடியல, அப்படி இருக்காரு. ஒரு கட்டத்துல என்னன்னா, டக்குன்னு கை கால்லாம் ரிலீஸ் ஆகுது, ஆனாலும் அவருடைய கண்ணை திறக்க முடியலங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த கண்ணை இறுக்கிட்டு இருக்காரு திறக்கிறதுக்கு. ஒரு கட்டத்துல அவருடைய கண் அப்படியே நார்மலா காம் ஆகுதுங்க. அப்படியே மூச்சு விட்டுக்கிட்டே இருந்தவர் ஒரு கட்டத்துல அப்படியே பொறுமையா மூச்சு விட ஆரம்பிக்கிறாருங்க. ஏன்னா அந்த டைம்ல வந்து ரொம்ப மூச்சு விட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாமே காம் ஆனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி மூச்சும் காம் ஆகுதுங்க. அப்படியே பொறுமையா வந்து மூச்சு விடுறாரு. இதுக்கு அப்புறம் தான் ஒரு சம்பவமே நடக்குது. என்னன்னா, இவர் தூக்கத்திலே தான் இருக்காரு, இவர் இன்னும் எந்திக்கல. தூக்கத்துல ஒரு கனவுங்க அவருக்கு. என்னன்னா, அந்த இறந்து போன பிரியாங்கிற பொண்ணு இருக்கா தெரியுமா, அந்த பொண்ணு இவர்கிட்ட டைரக்டா நேருக்கு நேர் வந்துகிட்டே இருக்காங்களாம் கிட்ட. இவர் அப்படியே அக்கம் பக்கம் பார்த்துட்டு ஓடலாம் பண்ணலாம்னு நினைக்காரு, இவரால் எதுவுமே பண்ண முடியலையா. அப்போ அந்த பொண்ணு கிட்ட வந்து, நான் ஆக்சிடென்ட்லாம் சாவலண்ணே, என்னை கொன்னுட்டாங்கண்ணே, நீங்க தாமனே என்னை காப்பாற்றணும், என்னை இப்படி பண்ணிட்டாங்கண்ணே, கொன்னுட்டாங்கண்ணே அப்படிங்குது. அப்போ இவர் இருந்துகிட்டு அந்த பிரியாங்கிற பொண்ணு கிட்ட கனவுல பேசுறாரு. என்னன்னா, உனக்கு என்னமா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அப்படி சொல்லும் போது என்னன்னா, இந்த பொண்ணு இருக்கா தெரியுமா, இந்த பொண்ணுக்கும் இந்த பொண்ணுடைய கணவர் வீட்டுக்காரங்க இருக்காங்க தெரியுமா, இந்த கணவர் வீட்டுக்காரங்களுக்குமே வந்து பிரச்சனைங்க. இந்த பொண்ணை போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்களாம், வரதட்சணை வாங்கிட்டு அது இதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னன்னா, இந்த பொண்ணுடைய வீட்டுல வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்க பொண்ணுக்கு வேற ஒரு பையன் கூட தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களாம். இவங்க வீட்டுல யாரு, இந்த பொண்ணுடைய வீட்லயுமே இந்த பொண்ணு மேல சந்தேகப்படுற மாதிரி இவங்க வந்து ஃப்ரேம் பண்ணிட்டாங்களாம். அந்த பொண்ணுக்கு வந்து சப்போர்ட் பண்ண யாருமே இல்லையா.
ஒரு தனி மரமாக இருந்திருக்கலாம். அவளுக்கு வந்து வரதட்சணை கொடுமையும் பண்ணி இந்த மாதிரி ஒரு கேவலமான பட்டமும் கொடுத்து அந்த பொண்ணோட வாழ்க்கையவே நரகமாக்கிட்டாங்களாம் அந்த கணவர் வீட்டுக்காரங்க. கடைசியில் என்ன இருக்குன்னா, இந்த பொண்ணு வந்து தன்னுடைய பாட்டிக்கிட்ட வந்து சொல்லியிருக்கு, பாட்டி நான் எந்த தப்புமே பண்ணல பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. அவங்க பாட்டியுமே ஒன்றும் இல்லம்மா அப்படி இப்படின்னு இருக்காங்க. இவங்க வீட்லேயும் வந்து அந்த பொண்ணு வந்து ஃபோன் அடித்து அழுதுருக்கு, சரி பரவாயில்லம்மா நாங்கள் உன்னை பார்த்துக்குறோமா, நீ அவங்க வீட்டில் இருந்து வந்துருமா அப்படின்னு இருக்காங்க. அப்படி வீட்டில இருந்து வரும்போது ஐயோ இவளை நம்ம வரதட்சணை கொடுங்க பண்ணோன்னு சொல்லி கேஸ் கொடுத்துருவாங்களான்னு சொல்லிட்டு இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இந்த பொண்ணை பிளான் பண்ணி கொலை பண்ணி கடைசியில் இது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஃப்ரேம் பண்ணிட்டாங்களாம். அப்படின்னு அந்த பொண்ணு தன்னுடைய கனவுல, யாருடைய மாரிமுத்தோடைய கனவுல போய் அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த பொண்ணு கையை பிடிச்சி அப்படியே மாரிமுத்தை கூட்டிட்டு போகுது ஒரு இடத்துக்கு. எங்கன்னா கனவுல தான் ஒரு இடத்துக்கு கூட்டு போகுது. அந்த பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி அந்த இடத்துல படுத்து கிடக்கு. கொஞ்சம் தள்ளி போனா ஒரு கிணறு இருக்குங்க, அதாவது ஒரு ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கு. பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு மண் ரோடு போது உள்ள ஒரு பழைய கிணறு கிடக்கு. அந்த கிணறுக்கு பக்கத்துல இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அதே இடத்துல அப்படியே மாயமாயிருதுங்க. ஸோ இதுக்கப்புறம் மாரிமுத்து என்ன பண்றாருன்னா, உடனே டைரக்டா வண்டியை திருப்புறாரு. வண்டியை திருப்பி அந்த பாட்டிக்கிட்ட போறாரு. அந்த பாட்டிக்கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அவருக்கு கனவுல வந்த அவ்வளவு விஷயங்களையுமே போய் சொல்றாரு. இப்போ அந்த குடும்பத்திலே வந்து தலைமையில் இருக்கிறது அந்த பாட்டி தாங்க. அந்த பாட்டி சொன்னா எல்லாருமே கேட்பாங்க. அப்போ அந்த பாட்டி இருந்துகிட்டு நம்ம பொண்ணு வந்து ஏதோ நம்மள்ட்ட சொல்றதுக்கு துடிச்சிருக்கா, அவ ஆத்மா துடிச்சிருக்கு, இவருடைய மூலமா நம்ம கிட்ட வந்து சொல்லியிருக்கு, தயவு செஞ்சு நம்ம போய் அந்த கிணத்துக்கிட்ட போய் ஒரு தடவை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் இருந்துகிட்டு எங்க பிள்ளையே பறி கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கோம், ஏமா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த பாட்டியோட பையனா இருக்கட்டும் மருமகளா இருக்கட்டும் எல்லாரும் சொல்றாங்க இந்த மாதிரிலாம் வேண்டாம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி அந்த வரதட்சணை கொடுமை அந்த விஷயம் எல்லாத்தையும் இவர் வந்து சொல்லியிருக்காரு. யாரு? மாரிமுத்து. அப்போ மாரிமுத்துக்கு எப்படி இவ்வளவு விஷயம் தெரியும்? ஏன்னா மாரிமுத்துங்கிறவர் ஜஸ்ட் ஒரு அமரர் ஊர்தியோட டிரைவர். அவருக்கு எப்படி தன்னுடைய பொண்ணோட வாழ்க்கை விஷயம் எல்லாமே தெரியும்னு சொல்லி அந்த பிரியாவுடைய அப்பாவுக்கு தோணி இருக்கு. அப்போதான் புரிஞ்சிருக்கு, அப்போ நம்ம பொண்ணுடைய ஆத்மா தான் இது பண்ணியிருக்கு, அது ஏதோ சொல்ல துடிக்குதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்த உடனே போய் போலீஸ்காரன்ல கேஸ் கொடுக்குறாங்க. என்னன்னா, என்னுடைய மகளுடைய இறப்புல எங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்கு, அதுவும் அவங்க மேல யாரு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மேலதான் சந்தேகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்களும் அந்த இடத்துல எல்லாமே சர்ச் பண்றாங்க. பக்கத்துல ஒரு கிணறு இருக்கு, அங்க போய் சர்ச் பண்ணுங்கன்னு அங்க போய் போலீஸ்காரங்க சர்ச் பண்ணும்போது அங்க ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்குங்க. என்னன்னா, இந்த பொண்ணை அங்கதான் வச்சு கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதாரமானது கிடைச்சிருக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் இந்த பொண்ணை கொண்டிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு நடந்தது ஆக்சிடென்ட் இல்லை அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணி அந்த குடும்பத்துக்கே தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் வந்து ஒரு மாசம் கிட்ட ஓடி இருக்கு. இந்த மாரிமுத்துங்கிறவர் வந்து அந்த கேஸ்ல என்ன நடக்குது என்ன ஏதுன்னு அப்பப்போ அப்டேட் கேட்டுப்பார தவிர முழு நேரமா இவர் போய் போலீஸ்காரங்க கூட இருக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு. இவருக்கு வந்து அது தேவையில்லாத வேலை. அவருடைய குடும்பத்துல போய் சொல்லிட்டாங்க. இவருக்கு அதுக்கப்புறமும் எந்த ஒரு அமானுஷ விஷயங்களுமே நடக்கிறது. ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா, இவருடைய வாழ்க்கை போயிட்டு அதுக்கப்புறம் அவருக்கும் தெரிஞ்சுட்டு என்னன்னா, இந்த மாதிரி நீதி கிடைச்சிட்டு அந்த பொண்ணுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க காவல்துறை அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுட்டு இவர் வந்து வழக்கம் போல அவர் வண்டியில ஒரு இடத்துக்கு ஒரு பிணத்தை ஏத்ததுக்கு போயிட்டு இருக்காரு. அதே மாதிரி மானிட்டர்ல பாக்குறாரு. பார்த்தா அந்த பிரியாங்கிற பொண்ணு உள்ள உட்கார்ந்துருக்கு. பட் இந்த டைம் என்னன்னா, அப்படியே அந்த ஊர்தியை பார்த்துட்டு அந்த மாரிமுத்தையும் பார்த்து அப்படியே அந்த பொண்ணு சிரிக்குதுங்க. அப்படியே சிரிச்சு அந்த இடத்துல அப்படியே மறைஞ்சு போகுதுங்க. இதை பார்த்த மாரிமுத்தும் வந்து அப்படியே மெல்ல சிரிச்சாராங்க. சரி, நம்மளால ஒரு பொண்ணுக்கு வந்து நீதி கிடைச்சிட்டு அப்படின்னு யோசிச்சிருக்காரு. ஸோ இப்போ நீங்க யோசிக்கலாம், என்னடா இந்த சம்பவம் இப்படிலாம் நம்ம நாட்டில் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சீரியஸா சொல்றேங்க, உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு இது வந்து என்னடா இதெல்லாம் ஒரு கதையா அப்படி தோணும். பட் அந்த நடந்தவங்களுக்கு தான் அதோட ரியலான எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். கண்டிப்பா சொல்றேன், இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்குமே இந்த மாதிரி சம்பவம் இல்லைனாலும் கண்டிப்பா அமானுஷ சம்பவங்கள் வாழ்க்கையில நடந்திருக்குங்க. அந்த மாதிரி இந்த பிரியாங்கிற பொண்ணு ஆத்மாவா வந்து தன்னுடைய நீதியை வாங்கி கொடுத்துருக்கு. இப்போ இந்த இடத்துல யோசிச்சு பாருங்களேன், இசக்கி முத்து எவ்வளவு நல்ல மனுஷனா இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு. அவர் நினைச்சிருந்தா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சிம்பிளாக வந்து விட்டுருக்கலாம். ஆனால் அந்த பொண்ணு ஏதோ சொல்ல துடிக்குதுன்னு சொல்லி அதை போய் அவங்க பாட்டிக்கிட்ட சொல்லி அவங்க பாட்டி குடும்பம்லாம் சேர்ந்து இந்த பொண்ணு இறந்தும் இந்த பொண்ணுக்கு நீதி வாங்கி கொடுத்துருக்காங்க. இதுக்கு யார் என்னன்னே தெரியாத மாரிமுத்தும் ஒரு பெரிய காரணமாக வந்து இருந்திருக்காருங்க. ஸோ இதுக்கப்புறம் அவருக்கு அமானுஷம் எல்லாத்துக்கு மேலேயுமே நம்பிக்கை வந்திருக்கு. பட் அது எதுவுமே நம்மளை எதுவுமே பண்ணாது. நம்மளை எதுக்கு பழி வாங்க போகுது? அதுங்களுக்கு ஒரு ஆசைகள் இருக்கும், ஒரு இதுகள் இருக்கும். ஸோ அதனால அவருக்கு இப்போ எல்லாத்துக்கு மேலேயும் நம்பிக்கை வந்தாலும் இன்னும் அந்த தொழிலை அவர் உடலைங்க. இன்னமும் அந்த தொழிலை வந்து சிறப்பாக அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்போ வரைக்குமே அமரர் ஊர்தி ஓட்டிட்டு தாங்க இருக்காரு. ஸோ இதுதான் மாரிமுத்து அப்படிங்கிற ஒரு அமரர் ஊர்தி டிரைவருக்கு நடந்த அமானுஷ உண்மை சம்பவங்க. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் யார் யார் எந்தெந்த மாதிரி இந்த விஷயத்தை வந்து நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி அமானுஷ உண்மை திகில் சம்பவங்கள் நடந்துருந்துச்சுன்னா கீழே என்னுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கு, உடனே வந்து என்னை கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்க. அதையும் நம்ம வீடியோஸ்ல வந்து போடலாம். அண்ட் இன்னொரு அமானுஷ திகில் உண்மை சம்பவத்துல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.